இந்த வீடியோல 9th தமிழ் புக்ல ராவண காவியம் பாடத்துல இருக்க இலக்கண குறிப்பு தான் பார்க்க போறோம். பைங்கிளி இதை எப்படி பிரிக்கலாம்னா பசுமை கூட்டல் கிளின்னு பிரிக்கலாம். அப்போ பசுமைன்றது ஒரு பண்பு குறிக்கிறதால இது பண்பு தொகை. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும். ஸோ லாஸ்ட்ல ஊம்ல முடிகிறதால இது எண்ணுமைகள். இன்னிலங்குருளை இதை எப்படி பிரிக்கலாம்னா இளமை கூட்டல் இனிமை கூட்டல் குருளை. அப்போ இளமை இனிமை ரெண்டுமே பண்பு குறிக்கிறதால இது பண்பு தொகை. அதிர்குரல் 3 காலத்தையும் குறிக்கும். அதிர்ந்த குரல், அதிர்கின்ற குரல், அதிரும் குரல். அப்போ 3மே குறிக்கிறதால இது வினை தொகையில வரும். மன்னிய பெயரெச்சம். வெறி சொல்லிசை அளபடை. லாஸ்ட்ல ஈல முடியும் போது நம்ம சொல்லிசை அளபடின்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கடிக்கமழ் அந்த உரிச்சொல் வர்றதால கடின்னு வர்றதால நமக்கு உரிச்சொற்றொடர். மலர்கண்ணி 3ஆம் வேற்றுமை உருவம் உடன் தொக்கத்தொகை. மலரால் ஆகிய கண்ணி. ஆள் 3ஆம் வேற்றுமை உருவம், அதோட பயன் ஆகிய வர்றதால இது 3ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்கத்தொகை.